ஹலோ மக்களே! நான் ஆல்ரெடி முன்ன ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் இவ்வளோ நாள்ல வீடியோ போடாததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஆனால் அது ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லவே கஷ்டமாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு இப்போ நினச்சாலும் எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குங்க. ஆனால் நான் இது சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, இதுக்கப்புறம் யாருக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. நம்ம அது நடந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண நம்ம கற்றுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்மளால் யோசிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு அந்த மாதிரி. அது என் தங்கச்சி பாப்பா என் பாப்பா ஓகேங்களா. 2 பேருக்கும் ஒரு 15 டேஸ் தாங்க டிஃப்ரெண்ட்டு. ஒரு செப்டம்பர் 2 அன்றைக்கி மார்னிங் எனக்கு கால் பண்ணுறாங்க. ஒரு 8 o'clock எனக்கு கால் பண்ணும். ஆமாம், ஒரு மார்னிங் ஒரு 6 o'clockலேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நான் எப்பவுமே சைலண்ட்டில் தாங்க போடுவேன். ஏன்னா பாப்பா எழுந்துருவா. சின்ன சவுண்டு கேட்டாலும் இவ அநியாயத்துக்கு எழுந்துருவா. அதனால் நான் எப்பவுமே சைலண்ட்டில் தான் போட்டுப்பேன். அவரோட மொபைலும் சைலண்ட்டில் தான் இருக்கும் நைட்டில். சரி, நாங்கள் 8 o'clock கால் பண்ணியிருந்தாங்க. நான் சும்மா தான் கால் பண்ணுறாங்க போல், சரி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலை இருந்தது, அதனால் கொஞ்சம் விட்டேன். அப்புறம் நானே ஒரு 9 o'clock கால் பண்ணேன். கால் பண்ணால் ஒரு மாதிரி பதட்டமாக பேசுனாங்க அப்பாலாம். ஏம்மா ஃபோன் எடுக்கல, நான் காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்ப்பா என்னப்பா விஷயம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது, இந்த மாதிரி தங்கச்சி பாப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கண்ணெல்லாம் மேலுக்கு போயிடுச்சு. கை கால்லாம் ஒரு மாதிரி ஸ்டிஃபாகிடுச்சு அப்படின்னு. எனக்கு கேட்டதுலேருந்து ஒரு மாதிரியாக இருந்தது. ஏன்னா அது என்னதுன்னே தெரியல. ஃபஸ்ட்டு உண்மையாகவே அவளுக்கு எப்படின்னா ஒரு 5th மந்த் இல்லை, 4th மந்த்தும் என்னவோ, 4th மந்த்து 3rd மந்த்தோ சம்திங் 4th மந்த்து என்னவோ அவளுக்கு அதே மாதிரி தாங்க. அந்த டைம் நானும் தங்கச்சியும் சேமாக ஒரே டைமில் டெலிவரி ஆனதுனால நானும் தங்கச்சியும் அம்மா வீட்டில் இருந்தோம். அப்போ அவளுக்கு அப்படி தான் ஈவினிங் அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. நல்லாவே விளையாடிட்டு இருந்தான். ஆனால் 2 கண்ணு மட்டும் அப்படியே மேலுக்கு போயிடுச்சு. அப்படியே கை கால்லாம் அப்படியே ஒரு மாதிரி இழுத்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ஸ்டிஃபாக அப்படியே நீட்டாக அப்படியே இருந்தது. மடக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் எல்லோரும் அம்மா கத்துனாங்க, நாங்கள்லாம் அழுதுட்டு இருக்கோம். அப்புறம் சித்தி இது மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் இது என்னது ஆவியோ ஏதோ சம்திங் ஏதோ ஆயிடுச்சு. அதனால தான் கெட்ட சக்தி இதுவாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரே பயம். நிஜமாக சீரியஸாக என்ன பண்ணுறதுனே இல்லை. ஒரு ஆட்டோ இல்லை, கூப்பிட்டு போக அந்த டைமில் கரெக்டாக யாருமே இல்லை. அப்புறம் சரின்ட்டு எங்களுக்கெல்லாம் ஒரே இதுவாகிடுச்சு. சரி நம்ம ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோங்க. போயிட்டு அப்புறம் ஒரு அக்கா ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம ஆப்போசிட்டில் ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு உண்மையாகவே நாங்கள் தேங்க்ஸ் பண்ணணும் இந்த டைமில். கோமதி அக்கான்ட்டு அவங்க கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் எங்கள் சித்தப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சதுமே எங்கள் சித்தப்பா அப்போ தான் இதுக்காகவே அங்கேருந்து வெளியிலேருந்து பாதி தூரம் திரும்பி சித்தப்பா வண்டியில் பாப்பாவை ஏற்றிக்கிட்டு அப்புறம் அவர் கூப்பிட்டு போனார். ஃபாஸ்ட்டாக கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு. அப்புறம் அப்புறம் அங்கே எங்கள் சித்தி சித்தப்பாங்க அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறமா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான், அங்கே கிளினிக் மாதிரி. அங்கே கூப்பிட்டு போனால் என்ன சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி அவளுக்கு கோல்டு அந்த மாதிரி இருந்தனால நாங்கள் அதிகமாக சிரப் கொடுக்குற மாதிரி இருந்து சிரப் கொடுத்துருந்தாங்க. அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, என் குழந்த சிரப் அதிகமாக எப்படி டெய்லியும் நம்ம கொடுக்குறதுனால அது நெஞ்செரிச்சல்னால அந்த மாதிரியெல்லாம் ஆகும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே இது பண்ணல. நார்மலாக திரும்ப அதே மாதிரி டானிக்கு, அந்த சிரப்பு, டேப்லெட்டு சம்திங் அந்த மாதிரி கொடுத்து இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்கங்க. சரி, நீ இவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயும் சித்தி வீட்டில் தான் அங்கே ஸ்டே பண்ணாங்க கிட்டன்னு. அங்கே போயும்
அப்படியே தான் இருந்தது. கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவருக்கு மேல அப்படிதான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு கூட்டு போலாம். மந்திரிச்சா நல்லாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. கோவிலுக்கு போயிட்டு மந்திரிச்சதுக்கப்புறம் திரும்பி கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படிதான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அப்புறம் வந்து தானாவே க்யூர் ஆயிட்டு இருக்குங்க மருந்தளவு. ஆனா இது வந்து நார்மலா நெஞ்செரிச்சலுக்கோ, இல்ல எதுக்குமே வரல. மெயினான பாயிண்ட் என்னன்றது தயவு செஞ்சு சொல்றேன். இது கண்டிப்பா பாருங்க ஸ்கிப் பண்ணாம. எதுக்கு சொல்றேன்னா, எல்லார் வீட்லயும் குழந்தைங்க இருக்கும். இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க இருக்கலாம். அ இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் தாங்க. சீரியஸா இப்ப நமக்கே என்னோட பாப்பாக்கே வந்து இந்த மாரி ஆச்சுன்னா, நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அதனால வந்து எல்லாருமே பாருங்க தயவு செஞ்சு. அதுக்கப்புறமா இப்ப நான் சொன்னேன்ல செப்டம்பர் 2 இப்ப வந்து 10த் மந்த் நடக்குது. சேம் அதே தான் எங்க வீட்டுக்கு போயிருக்கா. நல்லா தான் விளையாடியிருக்கு பாப்பா. நல்லா இது பண்ணுவா. அவள வந்து நல்லா சுட்டி, ஓவர் சுட்டி நல்லா கத்திக்கிட்டு, அ நல்லா விளையாடிட்டு இருப்பா. சேம் அதே மாதிரி கண்ணு 2 மேல போயிடுச்சு. கை கால் அதான் அப்பா ஃபோன் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல. இந்த மாரி சொன்னாங்க, அட்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வந்து நாங்க எங்க ஊர்ல இருக்க ஜிஹெச்சுக்கு கூட்டு போனாங்க. அங்க கூட்டு போனா என்ன சொன்னாங்க, "இது வந்து ஃபிக்ஸுமா" அப்படின்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிக்ஸ் வந்தாலே கண்ணு மேலே போகுது, கை கால்லாம் ஃபுல்லா இழுத்துக்குது. இப்படி வந்தா தான் ஃபிக்ஸு சரிங்களா? இது வந்து ஏதோ அரைஞ்சிடுச்சு, இது பண்ணுச்சு அப்படிலாம் இது பண்ணிட்டு வச்சுக்காதீங்க. இது வந்து ஃபிக்ஸுங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, டாக்டருங்க வந்து அங்க இருக்கவங்க வந்து, "இன்னும் ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்தீங்கன்னா, குழந்தைய வந்து காப்பாத்த முடியாது" அப்படின்னு காப்பாத்தியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அது நமக்கு நினைக்கவே கஷ்டமா இருக்கு. இப்ப நினைச்சாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா வந்து தங்கச்சி அந்த டைம்ல அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவள நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த டைம்ல. அப்புறம் வந்து எங்ககிட்ட வந்து அந்த ஸ்பெசிலிட்டி அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "எங்ககிட்ட வந்து இந்த ஃபெசிலிட்டிலாம் இல்லம்மா" அப்படின்ட்டு வென்டிலேட்டர்லாம் வச்சு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி வெள்ளூர் கொஞ்சம் அங்க வந்து அந்த ஜிஹெச்சுக்கு அனுப்பிட்டாங்க. அங்க வந்து எல்லாமே இருக்கு. நீங்க போய் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரின்ட்டு நாங்க அங்கேருந்து சரி பிரைவேட் கூட்டு போகலனாலும் நம்மளால கூட்டு போக முடியாது. பெரிய ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டு போக முடியாது. ஏன்னா வந்து அவங்க வந்து ஆக்ஸிஜன் வந்து இந்த ஆம்புலன்ஸ்ல வந்து சப்ளை ஆகுது. அதனால சரின்ட்டு இங்க அட்மிட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 ஆர் 3 டேஸ்க்கு வந்து ஐசியூலயே இருந்தா பாப்பா. ஐசியூலயே இருந்து ஃபுட் எடுத்துக்கல. எதுவுமே இல்ல. கான்ஷியஸே சுத்தமா இல்ல. இவ தங்கச்சி வந்து ஃபோன் பண்ணி அழுகுறா. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. எதனா ஆயிடுமோன்ட்டு. அப்படின்ட்டு தங்கச்சி அழுவுறாங்க. அப்பாலாம் வந்து ஹார்ட் பேஷண்ட் எங்க அப்பா. அவரு ஃபோன் பண்ணி அவரு அழுகுறாரு, அம்மா அழுகுறாங்க. யார்கிட்டயுமே பேச முடியல. என்ன என்ன நடக்குது? என்ன ரீசனு? அ குழந்தை என்ன ஆச்சு? எதனால ஃபிக்ஸ் வந்தது? இது மாதிரி ரொம்ப இதுவா இருந்தது. அதாங்க சுத்தமா கான்ஷியஸே இல்ல. சரி நாங்கலாம் போய் பார்க்கலாமான்னு இருக்கு பாப்பாவ. ஆனா வந்து யாருமே உள்ள விடல. அப்புறம் வந்து எங்க சித்திக்கு ஃபோன் பண்றாங்க. எங்க சித்திக்கு ஃபோன் பண்ணி, "என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு?" ஆல்ரெடி வந்து எங்க சித்தி பையன் அதாவது என் தம்பி ஒரு 4 வயசுல இருக்கும்போது இறந்துட்டான். அதெல்லாம் நினைக்கும்போது அதோட ஃபீலிங் அதோட கஷ்டமே இருக்கு இன்னமும். இந்த மாதிரி குழந்தைக்கு இது போல ஆயிடுச்சு அப்படின்னும்போது ரொம்ப பயமா இருந்தது. நாங்க யார்கிட்டயுமே சொல்லல. அப்புறம் வந்து ஒரு ஒரு 2 ஆர் 3 டேஸ் வந்து ஃபுல்லா ஐசியூல தான் இருந்தா. அப்புறம் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ஸ்கேன் பண்ணணும். நெறைய டெஸ்ட்டு சம்திங் இந்த சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் இருக்கும். அது சிஎஸ்எஃப் அந்த மாதிரி ரிப்போர்ட் அது எடுக்கணும். அதாவது வந்து முதுகு தண்டு இருக்குல்லங்க, அதில வந்து நம்ம பிரெயின்ல இருக்க தண்ணி வந்து சப்ளை ஆகும். அந்த தண்ணி எடுத்து அதில ஒரு டெஸ்ட்டு பண்ணணும். ஏன்னா இது வந்து மூளை காய்ச்சல்னால இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்களாம். நாங்கள்லாம் ஒண்ணே ஒண்ணு என்ன நினச்சோன்னா, குழந்தை வந்து நல்லபடியா வந்துடணும். ஃபுல்லா இது வச்சுட்டாங்க.
ஃபுல்லாக ட்ரிப்ஸ் ஏறுது. இந்த ஒரு சைடு இது ஆகுது. எல்லா இடத்துலயும் கையில நரம்பு கிடைக்கலன்னு காலில் நரம்பு அது வழியா குளுக்கோஸ் போயிருக்கு. அப்படிலாம் நினைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், அந்த குழந்தை எப்படி இருந்திருக்கும் அந்த டைம்லன்ட்டு. நல்லா ஓடிட்டு விளையாடிட்டு அந்த மாதிரி இருந்த ஒரு குழந்தை அந்த மாதிரி நம்ம நினைக்கும் போதே நம்மளுக்கு எப்படி இருக்குது. நார்மலாக ஒரு காமன் பர்சன் அது யோசிச்சாலே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு நம்ம பாப்பாவை பார்க்கும்போதெல்லாம் அவன் ஞாபகமாகவே இருக்கும். குழந்தை நல்லா விளையாடுது, அந்த குழந்தை அப்படி படுத்துன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு 2 or 3 days இப்படியே போயிட்டு இருந்தது. என் தங்கச்சி வந்து ஃபோன் பண்ணி அழுகிறான். அவன் சாப்பிடல, இது பண்ணல. அப்புறம் வந்து ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் நிம்மதியாக இருந்து ரிப்போர்ட் எல்லாம் வந்து எல்லாமே ஓகே தான். ஆனால் வந்து அந்த இன்னொரு ரிப்போர்ட் சொன்னல இந்த சிஎஸ்எஃப்ன்ட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் ஆகும் அது ரிசல்ட் வர, அப்படி வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து நார்மல் வார்ட்லேயே தான் இருக்காங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட்லேயும் நெகட்டிவாக வரணும். ஏன்னா அது வந்து மூளை காய்ச்சல் என்னன்னு கண்டுபிடிக்குது. சப்போஸ் அது ஆனால் வந்து சிம்டம்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரியே இருந்தது. எப்படி ஃபீவர் வர்றது போகிறது, ஃபீவர் வர்றது போகிறது, அப்படியே மயங்கி ஒரு சுத்தமாக ஒரு சுயநிலவே இல்லைங்க. அப்படியே மயங்கி நார்மல் வார்டுக்கு வந்தும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக மயங்கின மாதிரியே ஒரு இதுவாகவே இருந்துட்டு இருந்தாலாம். அப்புறம் வந்து நாங்கள் பார்த்தப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல. அதாவது வந்து என் தங்கச்சி வந்து எங்கள் அப்பாலாம் கொஞ்சம் பயப்படுவாங்க எதனா ஆகிடும்ன்ட்டு. எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அம்மா கிட்டலாம் இல்லை நல்லா தான் இருக்கா. ஆனால் எனக்கு என்கிட்ட மட்டும் சொல்லிட்டா, இந்த மாதிரி இருக்குடி, கொஞ்சம் பயமாக இருக்குடி, இந்த மாதிரி இருக்குடி, நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லலை ஆனால் அவங்க பயப்படுறாங்க அப்படின்ட்டு அவ்வளோ அவங்க ஹஸ்பண்டும் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு வந்து எனக்குள்ளே பயமாக இருக்குது. சரி நம்ம வந்து பயத்தை காட்டிக்கூடாது, நம்ம இது பண்ணிக்கக்கூடாது, நம்ம வந்து நம்ம தங்கச்சிக்கு வந்து நம்ம இது பண்ணணும், கொஞ்சம் பாசிட்டிவாக சொன்னால் தான் அவள் கொஞ்சம் இதுவாக இருப்பாள். நம்ம சொல்லி ஃபோன் பண்ணி நான் திட்டிகிட்டு சாப்பிடு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி அவங்க வந்து நல்லா பேசுவாங்க. என்ன சொல்கிறதுன்னா, நல்லாயிட்டலாம் பாப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ தான் தங்கச்சி ஃபோன் பண்ணா அப்படின்வாங்க. ஆனால் எனக்கு வந்து இருக்கும், இல்லையா அவன் நல்லா இல்லை ஆனால் உங்களுக்கு தெரியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணும். வேணாம், அவங்க அம்மா சுகர் பேஷண்ட்டு, அப்பாவுக்கு சுகர் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம்மு. அப்பா ஏற்கனவே அந்த இதுவெல்லாம் பார்த்துட்டு அப்பா ஓன அழுது மயக்கம் வந்து இதுவாயிடுச்சு. சரி அவங்களுக்குலாம் தெரிய வேண்டாம். சரி இவங்க பேசுகிறாங்கல்ல அப்பா அம்மா, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஆமாம்மா எனக்கும் ஃபோன் பண்ணா நல்லா தான் இருக்கா பாப்பா, நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நானும் வீட்டில் சொல்லுவேன். அப்புறம் ஒரு 1 வீக் அந்த மாதிரி போச்சுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அப்புறம் அந்த ரிப்போர்ட்டும் வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறமா அது இது மாதிரி சொன்னாங்க, எதுவும் இல்லை, நெகட்டிவ்னு வந்துடுச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து 5 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் வந்து வரலாம், நீங்கள் வந்து 5 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து டேப்லெட்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இப்போ தனியாக செக் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஏது அப்படின்ட்டு, எடுக்கலாமா இல்லை என்ன பண்ணுறது, இல்லை இது எப்படி க்யூர் ஆகிடுமா அப்படின்ட்டு. இப்பயும் ஃபோன் பண்ணால் இதே தாங்க சொல்லுவாள், எனக்கு பயமாக இருக்குடி, என்னால் ஃப்ரீயாகவே இருக்க முடியல, ஐயோ என்ன ஆகுமோ அப்படின்ட்டு அவள் யோசிச்சுட்டே இருக்கா. அதை நான் சொல்லுவேன், அதெல்லாம் எதுவும் ஆகாது, நம்ம அதே நினச்சிட்டு இருக்கக்கூடாது, பாப்பாவை வந்து நீ தான் பார்த்துக்கணும். என்ன தான் 1000 பேர் இருந்தாலும் தாய் கண்டிப்பாக இருக்கணுங்க, அதுதாங்க உண்மை. சும்மா சொல்லுவாங்க அப்பா இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அப்பாவும் இருக்கணும் அம்மாவும் இருக்கணும், அதுதாங்க குழந்தைங்களுக்கு மெயின். அப்போ வந்து இவளும் நல்லா இருந்தால் தான் அந்த குழந்தைங்கள பார்த்துக்க முடியும். பாவம் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டார், என் தங்கச்சியோட ஹஸ்பண்டும். அவரும் சாப்பிடாம தூங்காமல் அவரெல்லாம் உள்ளேயே விடல ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே, அவர் வெளியவே காவல்காரர் மாதிரி காத்துக்கிட்டு வெளியே ரொம்ப கஷ்டப்பட்டார்.
இப்படி குழந்த நல்லபடியா வந்துருச்சுங்க. ஆனா வந்து கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. அதனால ப்ளீஸ் யார் பார்த்தாலுமே இத தயவு செஞ்சு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நெறைய பேருக்கு. குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தயவு செஞ்சு போய் ஹாஸ்பிட்டல பாருங்க. அது ஐயய்யோ! ஜிஹெச் தானே, ஜிஹெச்சுக்கு போனா சரியா பார்க்க மாட்டாங்க. நம்ப வந்து பிரைவேட்ல போனா நல்லா பார்த்துப்பாங்க. அப்படின்லாம் நெனைக்காதீங்க. ஜிஹெச்சுக்கு போங்க. நல் ஜிஹெச்சுக்கு போனாலும், இல்ல பிரைவேட்ல போனாலும் நல்லா பார்க்குறாங்களான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. போனதுமே நல்லா எல்லாமே இப்படி க்யூர் பண்ற மாதிரி இருக்கணுங்க. அதாங்க மெயினு. ஏன்னா இப்ப அவங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, நீங்க 3 மந்த் அவங்க வந்து பார்த்ததுமே சொல்லிட்டாங்களாம். இது வந்து ஆல்ரெடி ஏற்கனவே வந்திருக்கும். வராமலாம் இருந்திருக்காது. உங்களுக்கு தெரியலையா இது கூட அப்படின்னாங்களாம். அப்புறம் தான் இவ சொன்னாலாம் இந்த மாதிரி இல்ல 3 மந்த், 4த் மந்த்லயும் இந்த மாதிரி வந்தது. நாங்க கூட்டு போனோம். ஆனா இது வந்து இல்ல அது வந்து ஃபிக்ஸு. நீங்க வந்து அப்பயே பார்த்துருந்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஆயிருக்காது. சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிருக்காது. அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்தா தயவு செஞ்சு போய் பாருங்க. இப்ப அந்த டைம்ல வந்து இவளுக்கும் ஃபுல்லா நிக்கிதாக்கும் ஃபுல்லா கோல்டு, ஃபீவரு. நாங்க 2 வீக்ஸா ஹாஸ்பிட்டல் நாங்களும் கூட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம் இங்க. அவளுக்கும் ரொம்ப இதுவா இருந்தது. நம்ப இவள பாப்பா வேற ஃபுல்லா வாமிட் பண்ணிட்டு அப்படியே இருந்தா. இவள பார்க்கறதா இல்ல. அவளுக்கு வீடியோ கால் பண்ணா குழந்தைக்கு அப்படியே ட்ரிப்ஸா ஏறுங்க. வீடியோ கால்ல பார்க்கவே முடியாது. ஃபுல்லா ட்ரிப்ஸா ஏறும். இங்க இதுவாகுதுன்ட்டு கால்ல ஏத்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா அப்படியே நல்லா ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த குழந்தை அப்படியே படுத்துக்கிட்டே ஒரு மாதிரி கான்ஷியஸே இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் நமக்கே பாருங்க. இதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம நினைக்கிறோம், ஐயோ! நமக்கு மட்டும் தான் இப்படி ஆகுதே ஏன் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. நெறைய குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஆகுது. நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா தான் தெரியுது, அங்க எவ்வளோ குழந்தைங்க இந்த மாதிரி இருக்குங்கன்ட்டு. ஆனா வந்து தெரிய மாட்டுது. அதனால வந்து தயவு செஞ்சு அந்த ஒரு 10 நிமிஷம்ன்னும்போது நம்மளுக்கு அப்போ எப்படி தோணுது அந்த டைம்ல. அதனால வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்க போலாம், இங்க போய் வந்துருச்சா இதுவாயிடும், இங்க போலாம் நம்ப அப்படிலாம் இது பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது நடந்தாலும் சரி முதல்ல நீங்க டாக்டர் கிட்ட போயிடுங்க. அ அவ்வளோதாங்க நான் சொல்ல தெரியுது எனக்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்சத சொன்னேன். தப்பா சொல்லியிருந்தா சாரிங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி வேற எந்த குழந்தைக்குமே நடக்கக்கூடாது. அதாங்க. குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்புறம் நெறைய நியூஸ்லாம் பார்க்குறப்பலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். மை டப்பாலாம் போட்டு முழுங்கி ஒரு குழந்தலாம் இறந்துருக்கு. 1 வயசு குழந்த அந்த மாதிரிலாம். அதனால குழந்தை வச்சுட்டு இருக்கவங்க கொஞ்சம் சேஃபா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வேலைலாம் கொஞ்சம் முடிச்சுட்டு, குழந்த முழிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் இருந்தா உடனே போய் பாருங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூங்க.